கடவுள் இன்றைக்கு உங்களோடு இந்த உதாரணத்தின் மூலமாக பேச கடவுள் தெரிந்து கொண்டார். 2 சுவிசேஷத்தில் இருக்குது. லூக்காவில் இருக்கிற சுவிசேஷத்தில் என்ன சொல்றாரு? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன் பிரகாரம் செய்கிறவனுக்கு என்ன இருக்குதுன்றாரு, இப்படிதான் இருப்பான் என்ற ஒரு உதாரணத்தை காட்டுறார். 47வது வசனம் பாருங்கம்மா. லூக்கா 6:47 என்ன சொல்றாரு? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? முதல்ல என்னிடத்துல வாங்க. முதல்ல என்ன சொல்றாரு? என்னிடத்துல நீங்க வாங்க. நீங்க வராமையே என்ன பண்ணீங்க? வீட்டிலே இருந்து பேசிட்டு இருந்தா எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? இங்க வாங்குறாரு. என்னிடத்துல வாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில கடவுளுடைய நாள், நீங்க என்னிடத்துல வாங்க. முதல்ல வந்து அப்புறம் என்ன செய்ய சொல்றாரு? என் வார்த்தைகளை கேளுங்க. ஒரு அப்பா கூப்பிடுறாரு இல்லை? இதுக்கு இங்கே 2 உதாரணமாக, வீட்டில் அப்பா இருக்காரு, இங்கே சர்ச்சில் கடவுள் இருக்காரு. கடவுளுக்காக யார் இருக்கிறது? பாஸ்டர் இருக்காரு. பாஸ்டர் என்ன சொல்றாரு? நீங்க ஞாயிற்றுக்கிழமை வாங்க, வந்து பிரசங்கத்தை கேளுங்க சொல்றமா. ஒரு நாள் வாங்க, வந்து வார்த்தைகளை கேளுங்க. நீங்க வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? யாருக்கு ஒப்பாய் இருப்பேன்? இங்கே சர்ச்சைக்கு வந்து என் வார்த்தைகளை கேட்கிறவனுக்கு அவன் யாருக்கு ஒப்பாய் இருப்பான்? எது மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அவன் எது மாதிரி இருப்பானா? ஒரு வீடு கட்டுகிறவன் 2 பேர் வீடு கட்டுறாங்க. 2 பேரும் கிறிஸ்தவன் தான். 2 பேர் வீடு கட்டுறாங்க. 2 பேரும் யாரு? கிறிஸ்தவன் தான். வீடு கட்டும்போது ஒருத்தன் என்ன பண்றான்? ஆழமா தோண்டி கல்லின் மேல அஸ்திவாரம் போட்டு அதுக்கப்புறம் வீடை கட்டுறான். இன்னொருத்தர் என்ன பண்றான்? கல்லு மேல கட்டலாம், அவன் மணல் மேல வீடு கட்டுறான். அஸ்திவாரம் போடும்போது நீங்க பார்த்துருக்கீங்களா? கல்லு கீழே போடுவாங்க, மூளைக்கல் போடுறாங்களா? நம்ம விசுவாசமாகிய வீடு, நாமும் ஒரு வீடு தான். நீங்கள் தேவன் தங்கி இருக்கிற ஆலயம் என்று அறியாது இருக்கிறீர்களா? நீங்க யாரு? நீங்களும் கடவுளுடைய வீடு தான். அவன் மனசு கடவுளுடைய வீடு தான். எந்த தெரியுமா? அதே 1 கொரிந்தியர் பாருங்க 6:16 பாருங்க. கரெக்டா இருக்கா பாருங்க. 1 கொரிந்தியர் 6:16. மா 1 கொரிந்தியர் 3:16மா. கரெக்ட். நீங்கள் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று 19மா. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம், உங்களில் தங்கியும் இருக்கிற ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் அல்லவென்றும் அறியீர்களா? இல்ல, அப்ப நீங்க யாருன்றாரு? நான் தங்குற ஆலயம் நீ தான் சொல்றாரு. அப்போ கடவுள் என்ன சொல்றாரு? முதல்ல இடத்துல வாங்க, வந்த பிறகு என் வசனத்தை கேளுங்க. நானும் என்ன சொல்றேன்? பாஸ்டர் என்ன சொல்றாரு? ஞாயிற்றுக்கிழமை வாங்க கடவுள், அது கடவுளுடைய நாள், அதை அசட்டை பண்ணாத. உங்க வீட்டாலே இருக்குது சர்ச்சு. எங்கேயோ நீங்க இந்துக்கள் திருப்பதி எங்கேயோ இமயமலையில போயிட்டு கொஞ்சம் பேர் திருப்பி வராமல் போயிடலாம். எங்கேயோ ஒரு சிலை இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? ஊழல் சர்ச்சு இருந்தாலும் வாழ்ந்து கிடையாது. இந்த தெருவில் எப்படியே பார்த்துட்டு போறாங்க நிறைய பேர். நேற்று ஒரு 10 நிமிஷம் உட்கார்றது கூட கிடையாது. அதான் கடவுள் என்ன சொல்றாரு? ஒரு நாளைக்கு நம்முடைய அஸ்திவாரம் என்ன ஆகிடும்? ஆட்டம் கண்டுடும். நல்ல பில்டிங் போட்டு கட்டினா எப்போ அது தெரியும்? புயல் காற்று முன்னாடி 4-5 வருஷத்துக்கு முன்னால என்ன புயல் காற்று வந்தது? பேர் அதுக்கு என்ன பேரு?
கஜா புயல் நம்மளுக்கு அடிச்சது, வார்த்தா புயல் நம்ம ஊரில் என்ன ஆச்சுது? இந்த வார்த்தா புயலில் தான் நான் கூட டீச்சர்ஸ் காலேஜ் இது மாதிரி ஊழியம் பண்ணியிருந்தேன். மேலே ஒரு கொட்டா போட்டு தென்னை போல அது அப்படியே அடிச்சுன்னு போயிடுச்சு. இன்னும் எங்கே அதை எடுத்து கட்டுறது? ஏதோ ஒரு ஏழை ஜனங்க இருக்கிற இடத்துக்கு போகலாம்னா இந்த பக்கம் வந்தேன், இல்லை நான் அங்கேயே இருந்துட்டு இருப்பேன். அந்த வார்த்தா புயல் வந்து நீ இனிமேல் இங்கே வேணாம், போ, நீ அங்கே எங்கேயாவது போடா அப்படின்னு கடவுள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன், இங்கே வந்துட்டேன். இங்கேயும் ஊரெல்லாம் நிறைய இடங்களுக்கு போனேன். இருந்தால் விட கடவுள் இந்த இடத்த காட்டினார். கடவுள் என்னமா சொன்னாங்க பாரு, அப்படியே தேடிட்டு வரும்போது இந்த இடம் நல்ல இடம், ரோடு கிட்ட இருக்கு. ஏன்னா நான் வந்து ரொம்ப தூரம் மோட்டர் சைக்கிள் ஓட்ட முடியாது. இப்போ என்னால் முன்னெல்லாம் டீச்சர்ஸ் காலேஜுக்கு ஸ்கூட்டிலே போவேன். ஸ்கூட்டியை விட்டு அந்த பசங்களை நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும்போது சாப்பாடு எல்லாம் ஸ்கூட்டியில் எடுத்துன்னு வந்துடுவாங்க. அப்புறம் இப்போ என்னால் மோட்டர் சைக்கிள் ஓட்ட முடியாது. ஆகவே பஸ்ஸு போகிற இடம், ஆட்டோ போகிற இடம், ஏன்னா நானும் வரணும்ல. நான் கடவுளை சோதிக்கூடாது. சும்மா நீ ஏதோ கடவுள் பண்ணுவாருன்னா முடிஞ்ச அளவு நம்மளும் என்ன செய்யணும், என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். முடியாத காலத்துக்குன்னா கடவுளால் போகணும். சும்மா சொல்ற மாதிரி ஒரு ஜுரம் அது போயிடும், தலைவலி போயிடும், ஜலதோஷம் போயிடும். எனக்கு கூட தலைவலி 2 நாளைக்கு முன்னால ஒரு நல்லா இருந்த திடீர்னு ஜலதோஷம். நீ ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் கடவுள் ஏதோ ஒரு சாமின்னு ஜபம் பண்ணி ஒரு மாத்திரையை போட்டு நம்ம படுத்தோம். மாத்திரை போடக்கூடாதுன்னு கடவுள் எங்கேயும் சொல்லலை. சிலர் வந்து மாத்திரை போடக்கூடாதுன்னு அவன் சும்மா சொல்கிறான். அவன் மாத்திரையை போட்டு என்ன பண்ணுவான், அவன் வீட்டில் போய் இங்கே வந்து வேணாம்மா, அவன் வீட்டில் போட்டு அவன் மாத்திரை வாங்கி கொடுப்பான். அதான் சும்மா நம்ம பைபிளில் எங்கேயும் சொல்ல மாத்திரை. இன்னும் கேட்டால் இந்த மாத்திரை ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடம்லாம் யார் கொண்டு வந்தது? யார் கொண்டு வந்தாங்க? மிஷினரிங்க, வெள்ளக்காரங்க இங்கிலாந்துலேருந்து வராங்க. வந்து ஜனங்களுக்கு இடங்களை வாங்கி ஆஸ்பத்திரி கட்டுறான், ஸ்கூல் கட்டுறான், சர்ச்சு கட்டுறான். ஏன் சர்ச்சு கட்டினான்? அவன் அந்த சர்ச்சில் உன்னை விடமாட்டான். அவன் சர்ச்சில் உன்னை விடுறான்னா டெய்லி பேப்பர் பார்க்குறீங்களா? இந்த சர்ச்சில் இருந்தாலும் வரக்கூடாது, அந்த சர்ச்சில் அங்கால் வரக்கூடாது. இன்னும் கேட்டாருன்னா அநியாயம் என்னன்னா, நான் டைம் பார்க்கல, சரி முடிச்சிடுவேன், 12க்கெல்லாம் முடிச்சிடுவேன், திருவிழந்து முன்னாலே முடிச்சிடுவேன். இன்னும் நீங்கள் இந்த பக்கம் தெற்க போனீங்கன்னா தமிழ்நாடு இன்னும் வந்து மதுரை, கோயம்புத்தூர், மற்ற ஜாதிகளுக்கு ஒரு சர்ச்சு, இந்த தாத்தப்பட்ட ஜாதிகளுக்கு ஒரு சர்ச்சா. அநியாயம் இல்லை. கடவுள் அப்படியே சொல்றாரு. இந்த ஜாதியை பற்றிய கலாத்தியர் 3:11-27 27 பாருங்க. 28 இந்த ஊழியர் வேலை படிக்கிறவர்களுக்கு இதே ஒரு பரீட்சை பேப்பர். யூதன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ஒன்றாயிருக்கிறீர்கள். இது ஒரு பரீட்சை. யார் மாஸ்டர் வேலை படிக்கிறாங்களோ இந்த வசனத்தின் பிரகாரம் இது ஒரு பரீட்சை. இதில் எதுவும் வேறுபாடு கிடையாது. கடவுள் எல்லாரும் ஒன்றுன்றாரு. ஆனால் சர்ச்சுக்கு வரவங்க என்ன செய்கிறாங்க, இந்த தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்கு தொடக்கூடாது, 2 டம்ளர். சர்ச்சு வேற சர்ச்சு. ஒரு ஆள் சொன்னாரு, அவங்க வர்றாங்க இந்த சர்ச்சுக்கு. என்ன சொல்றாரு அவரு? என்ன சொல்றாருன்னா, அவங்க ஏன் வர்றாங்க இந்த சர்ச்சுக்கு? அவங்களுக்கு என்ன பண்றோம் நாங்க? அவங்களுக்கு என்ன பண்றாங்க? அவங்களுக்கு ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்துறாங்க. அவங்க இங்க வரக்கூடாது. அநியாயம் இல்லை சொல்லலாம். கடவுள் அப்படியே சொல்றாரு. பைபிள் என்ன சொல்றாருன்னா நமக்கு தேவை. கடவுள் என்ன சொல்ற? என்னிடத்துல வாங்க. கடவுள் என்ன சொல்றாரு? என்னிடத்துல வாங்க, வந்து வசனத்தை கேளுங்க, கேட்டு அதன் பிரகாரம் செய்யுங்க. அதன் பிரகாரம் செய்யணும். 2 பேர் வீடு கட்டான். 2 பேர் என்ன பண்றான்? வீடு கட்டான். வீடு கட்டும் பொழுது அஸ்திவாரம் போடணும். நல்ல முதல்ல வீடு கட்டுறதுக்கு என்ன பார்க்குறான்? நல்ல இடமா பார்க்குறான், இல்லை ஆழமாக தோன்றான். அப்புறம் அதில் கல் எடுத்து போடுறான். சிலர் செங்கல் வைக்கிறான், சிலர் வேற என்ன கல் வாங்கி வராங்க சொல்லுங்க? செங்கல் போடுறாங்க. இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா என்ன கல் போடுறாங்க? ஜல்லியா வெள்ளைக்கல் எடுத்து வைக்கிறாங்கம்மா. அதுக்கப்புறம் இதெல்லாம் போடுவான்.
முதல்ல அடியில் இருக்கிறது எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் அஸ்திபாரம். இங்கிலீஷ்ல பவுண்டேஷன். நமக்கு விசுவாசம் ஆகிய வீடு, விசுவாசம் ஆகிய கப்பல், இதுக்கு அஸ்திபாரம். நம்ம வீட்டுக்கு யாரு? 1 Corinthians 3:11 பாரு. நம்முடைய விசுவாசம் ஆகிய வீட்டுக்கு யார் அஸ்திபாரம்? 11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரம் நீங்க போட முடியாது. நம்ம விசுவாசம், நம்ம சர்ச்சு, நம்ம பக்தி, இதுக்கு யார் தான் அஸ்திபாரம்? யாரு? இயேசு கிறிஸ்து. உன் இதயம் வந்து கடவுளுடைய வீடா இருந்தா அந்த வீடு எந்த அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டு இருக்குது? ஏசாமி உனக்கு ரட்சக, உன்னுடைய கடவுள், அதான் அஸ்திபாரம். அது மேல நீ என்ன பண்ணா? நீ போய் பேசாம இருக்கக்கூடாது, டெய்லி ஜபம் பண்ணணும், டெய்லி வசனம் படிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரணும் இல்லையா? 10 பேர் சாட்சி சொல்லணும், நீ ஒழுங்கா நடக்கணும், வசனத்தின் பிரகாரம் நடக்கணும். அதுதான் அஸ்திபாரம். இப்ப 2 பேர் வீடு கட்டுறான், 2 பேரும் கிறிஸ்தவன், 2 பேரும் கோயிலுக்கு வர்றான். ஆனா ஒருத்தன் வந்து என்ன பண்ணல? கடவுளுடைய வசனத்தை கேட்கல. ஒருத்தன் கேட்கிறான், நீங்க வாங்க, என் வார்த்தைகளை கேளுங்க, கேட்டு நான் சொல்லுகிறபடி செய்யுங்க. ஒருத்தர் செய்யாமல் போற கேள்வி கேட்கிற. லூக்கா 6:46 பாருங்க. என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றீங்க, ஆனாலும் நீங்க என்ன செய்வீங்க? நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? நம்ம என்ன பண்ண? கோயிலுக்கு வரோம், காணிக்க போடுறோம், மற்றவர்கள் மத்தியில் நான் கிறிஸ்தவன், நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்றோம். ஆனாலும் என்ன செய்யறது? ஒரு குரூப் அவர் சொல்ற பிரகாரம் என்ன பண்றது இல்லையா? செய்கிறது இல்லை. ஆனா இதை ஆண்டவரே ஆண்டவரே பிரைஸ் லார்ட் அல்லேலூயா சொல்றீங்க. ஆனாலும் கடவுள் என்ன சொல்றாரு? பைபிள் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? நீ பொய் பேசாதே, நீ விட்டு கொடு, உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள், சமாதானம் பண்றது பாக்கியவான்கள், சண்டை போடாத. கடவுள் சொல்றாரு. அது மாதிரி செய்யறதில்லை ஒரு குரூப். ஒருத்தன் செய்யலாம். அஸ்திபாரம் தான் கடவுள் மேல அஸ்திபாரம் போடுறான். இயேசு கிறிஸ்துவாகிய மூளைக்கல், மூளையில ஒரு கல் போடுவான், அதுதான் அஸ்திபாரம். அந்த கல்லுல இருந்து வீடு பில்டிங்குள்ள எழுதி வரும். ரைட்டா? இப்போ 2 பேரும் வீடு கட்டிட்டாங்கன்னா, வீடு கட்டும் போது என்ன வந்தது? மழை வருதான். வீடு கட்டின பிறகு என்ன வருது? மழை வந்தது. மழை கூட வெள்ளம் வந்தது. வெள்ளம் கூட என்ன வந்தது? காற்று வந்தது, வார்த்தா புயல் வருது. அந்த வீட்டில் அப்படி அடிக்கும்போது அந்த வீட்டுக்கு என்ன ஆச்சு பாருங்க. அந்த வீட்டுக்கு என்ன ஆகுதுமா? மத்திய 7ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்கம்மா. 25வது வசனத்துல பாருங்க. பெருமழை சொரிந்து, எப்படிப்பட்ட மழை வந்துதான்? பெரிய மழை வந்துதான். அதுக்கப்புறம் பெருவெள்ளம் வந்தது, வெள்ளம் வேற வந்துதான். காற்று அடித்து அந்த காற்று எது மேல மோதுதான்? வீட்டுக்கு மேல் மோதியும் அது என்ன ஆகல? விழவில்லை. ஏனென்றால் அது அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இப்போ நம்ம வீடு கூட மேலே நல்ல ரூப்பு கான்கிரீட் போட்டிருந்தா மழை வந்தாலும் தைரியமா இருக்கலாம். தென்னவலை போட்டிருந்தா தென்னவலை போட்டா பெரிய காற்றுல அடிச்சுன்னு போயிடும். இல்லை மறுபடியும் ரிப்பேர் பண்ணும். இல்லைன்னா வீடு மழை தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து செவரு நனைஞ்சிடும், வீடு இடிஞ்சு போயிடும். இப்போ இந்த வீட்டுக்கு மழை வந்தது, வெள்ளம் வந்தது, காற்று அடிச்சது, அந்த வீட்டு மேலேயே வெள்ளம் அடிதான், காற்று அடிதான். அப்போது அந்த வீடு என்ன ஆகலை? விடவில்லை. ஏன்? அந்த வீடு கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டது. அவன் வார்த்தைகளை வந்து கட்சிக்கு வந்து பாச சொல்ற வார்த்தைகளை கேட்கிறான், வசனத்தை கேட்கிறான். எப்பா ஒரு நாள் நீ சர்ச்சைக்கு வா, 1000 வேலை இருந்தால் கூட நம்ம பார்த்துக்கலாம், அந்த வேலையெல்லாம் கடவுள் பார்த்துப்பார். நீ ஒரு நாள் 1 மணி நேரமாக உட்கார்ந்து எழுந்து போய்
கெத்செமனே தோட்டத்தில் இயேசுசாமி சிசுகளை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க இங்கே இருக்க, நான் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரேன், நான் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரேன். வந்தவர்கள் என்ன பண்றாங்க, அங்க தூங்குறாங்க. இவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. அவங்களை பார்த்து என்னக்காரு, எனக்காக நீங்க 1 மணி நேரமாக வைத்திருக்க கூடாதா? கொஞ்ச நேரம் என்ன ஆகிடும் போது ஓடு 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 என்னெல்லாம் ஓடி வச்சாலும் கடவுள் என்ன ஒட்டம் வந்தா ஒட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையம்மா. என்னதான் ஆற்றுல பீச்சில் போயிட்டு வெறும் சாய்த்து எல்லாத்தையும் வச்சுட்டு உருண்டா கூட எல்லாம் மணல வேணும் ஒட்டினா ஒட்டுமா? ஒட்ட மண்ணு தான் ஒட்டும். கடவுள் சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமை 1000 வேலை வச்சுக்காது, என் வேலைக்கு வா, நான் உன் வேலையை செய்யறேன். கடவுள் என்ன சொல்றாரு, நீ என் வேலைக்கு வா. என் வேலை என்ன வேலை? ஒண்ணு வேணாம், நீ சர்ச்சுக்கு வா, வசனத்தை கேளு, கேட்ட பிரகாரம் செய். 1 மணி நேரம் விட்டாரு, மிஞ்சி போனா 1.5 மணி நேரம். நாங்கள் நாளெல்லாம் உட்கார வைக்கிறவங்கள இல்லை, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அனுப்பிச்சு விட்டுறாங்க. போய் பாரு, அப்ப நீ சோதனை பண்ணு, கடவுள் நல்லவரா கெட்டவரா. அப்ப என்ன கேளு, நான் சர்ச்சுக்கு வந்தேன், பிரசங்கத்தை கேட்டேன், நான் பைபிள் படிச்சேன், நான் ஜெபம் பண்ணினேன், எங்க எனக்கு எதுவுமே நடக்கலையே. அப்ப நீ கேட்கலாம். எங்க நீ கேட்டு கடவுள் சொல்றாரு, நீ பொறுமையாரு, வருத்தப்பட்டு பாடம் என்னென்ன வாங்க, நான் உனக்கு எதிர்பார்த்து தருவேன். என் வசனத்தை கேட்டு செய்கிறவர்கள் காத்துக்கொள்கிறவர்கள் அதை விட பாக்கியவான்கள். போன மாசம் வாக்குத்தத்த வசனம் என்ன? நான் உனக்கு ஏசாயா 30:18 போன மாசம் வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்றாரு? நான் உனக்காக காத்திருக்கிறேன். எதுக்கு காத்திருக்காரா? உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறேன் என்ற ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், காத்திருக்கிற அவர்களும் பாக்கியவான்கள். போன மாசம் காத்திரு கடவுளுக்காக, யாரால் காத்திருக்கிறாங்களோ கடவுளுக்காக அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த மாசம் என்ன சொல்றாரு? 7 வார்த்தைகள் என்னிடத்துல வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன் பிரகாரம் செய்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். வார்த்தைகளை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னொருத்த அஸ்திபாரம் ஏசாமி மேல போடலாங்க. அடுத்தது என்னமா பாரு, மத்தேயு 7 2வது இருக்கான் பாருமா, அவன் வீடு என்ன இருப்பாருங்க. 26வது வசனம், நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ வீட்டை புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறார். கரெக்டா? ஒருத்தன் புத்தி உள்ள மனுஷன், இன்னொருத்தன் புத்தி இல்லாத மனுஷன். அறிவு அவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏறாது. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு ஒரு வேலை 1000 வேலை இருக்கட்டும், கடவுள் பார்த்துப்பாரு. அவன் கேட்க மாட்டான், அங்கே ஓதினே இருப்பான். அந்த வேலை போயிடுச்சு, இந்த வேலை போயிடுச்சு, ஐயோ இவ்வளோ வருங்க அவ்வளோ வருங்க. கடைசியில் வீடு என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு மழை வந்தது, வெள்ளம் வருது, காத்தடிக்குது. இப்போ உலக பிரகாரமான வீட்டுக்கு வந்து மழை வந்து வெள்ளம் வருது, காத்தடிக்குது. இப்போ ஆவிக்குரிய வீடு எது? 2 வீடு சொன்னேன். ஒருத்தர் செங்கல் கல்லின் மேல் கட்டுற வீடு, இன்னொன்று எது மேல கட்டி இருக்கிறான். இன்னொரு வீடு எங்க இருக்கு? மணல் மேல் வீடு. அதே போல வீடு நம்ம மனசுல ஒரு வீடு. நீங்கள் தேவன் தங்கி இருக்கிற ஆலயம். இந்த ஆலயம் எது மேல கட்டப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்ற விசுவாசத்தின் பேர்ல கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ இவ்விதமாக இயேசுதான் தான் எனக்கு கடவுள், இயேசுதான் தான் எனக்கு கடவுள் அப்படி பண்றவனுக்கு சோதனை வருது. எப்படி? ஞாயிற்றுக்கிழமை தான் சோதனை வரும். போகாது, சர்ச்சு தானே, அதனால பாட்டு பாட்டு போறாங்க, ஜபம் பண்ண போறாங்க, சாட்சி, அப்புறம் பார்த்துக்கலாம். சர்ச்சுக்கே வர்றதில்லை, அங்கே போய் அங்கே வேலைக்கு போறான் இல்லை. அப்போ அவன் விசுவாசமாகிய வீடு
ஸ்ட்ராங்காக இருக்குமா? ஸ்ட்ராங்காக இருக்காது. சோதனையில் தோற்று போயிடுறாங்க. சோதனையில் தோற்று போயிடுறாங்க. எவ்வளோ வலி, வியாதிகள். ஆனால் கடவுள் என்ன சொல்றாரு? என்ன ஒரு அர்த்தம், என்ன ஒரு இதுனா, கடவுள் உடனே வந்து நமக்கு உதவி செய்வது இல்லை. அவர் என்ன சொல்றாரு? நீ காத்துரு. போன மாசம் வாழ்க்கை வசனம் என்ன? நீ காத்துரு, எனக்காக காத்துரு, நான் உனக்காக வருவேன், நான் வருவேன், என்னை நம்பு. என்னை மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். எரேமியா 17 பாருமா, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்குது நலம். இதுல கூட 2 நம்பர் ஒரே நம்பரா வருது பாத்தீங்களா? எரேமியா 17. அடுத்தது என்ன வந்ததுமா? 2 நம்பர் சொன்னா எரேமியா 10, ஏசாயா எரேமியா எடுத்துட்டீங்களா? 17. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை பாக்கியவான். கடவுளை நம்புவதன் பாக்கியவான். மனுஷனை நம்புவதை பார்க்கல, கர்த்தர் மேல் பற்றுதல் நலம் என்ற. அதுதான் நம்ம சொல்றோம். அதுதான் அஸ்திபாரம். இப்ப சோதனை வருது, மழை வருது, பெரிய காற்று அடிக்குது. இயேசு கிறிஸ்துவ நம்புகிறவர்கள் அஸ்திபாரம் போட்ட வீடு என்ன ஆகுது? அது பெருவெள்ளம் வந்து காற்று அது மேல் மோதி அடித்த உடனே அது என்ன ஆகுது? என்னமாகுது? மத்திய 7:25 பெருமழை சுழ்ந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியோ அது என்ன பண்ணல? விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேலே கட்டப்பட்டிருந்தது. இப்போ மணல் மேல கட்டுறான் பாருங்க, அவன் வீட்டுக்கும் இதே காற்று வருது, மழை வருது, வெள்ளம் வருது. அதை பற்றி என்ன சொல்ல? லூக்கா 6 பாருங்க, 48 பாருங்க. லூக்கா 6:48 பாருங்க. 49 என் வார்த்தைகளை கேட்டு. லூக்கா 6:49. நீரோட்டம் அது மேல் மோதின உடனே விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. கம்ப்ளீட்டா போயிடுச்சான் வீடு. சண்டே ஸ்கூல்ல ஒரு பாட்டு இருக்குதுமா? கற்பாறை மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், கற்பாறை மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், பெருமை. அப்புறம் என்னமா? பெருமா வீடு நிலைத்து நின்றது, மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், பெருமழையும் இந்த மாதிரி. அப்புறம் அந்த வீடு அழிந்து போனது, அது முழுவதும் அழிந்ததான். அது பாட்டுல கற்றுக் கொடுக்குமாங்க, பழைய பாட்டு பாருங்க. பைபிள் இருக்க பாட்டு தான் அதெல்லாம். இன்னைக்கு தெரிஞ்சுங்க, கடவுள் உங்களுக்கு 3 விதமான ஒரு அழைப்பு கொடுக்குறார். வாங்க, வந்து உட்காருங்க, வசனத்தை கேளுங்க, கேட்டதோட நிற்காதீங்க. கடவுள் இன்னொரு இடத்துல சொல்றார், நீங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம் இருக்காதீங்க, செய்கிறவர்களாக இருங்க. யாக்கோபு 1:22 பாருங்க. நீங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம் இராமல், திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இராமல், அதன் பிரகாரம் கடைசிமா யாக்கோபு வெளிப்படுத்துறதுக்கு முன்னால் வருங்க. யாக்கோபு 1:22. வந்தியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இராமல் அதன் பிறகு செய்கிறவங்களா இருங்க. எல்லாரும் தான் கேட்கிறாங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கு வர்றாங்க. ஆனா ஒரு குரூப் என்ன ஆயிடுது? ஏசாமிய மூலதனமா வச்சு வீடு கட்டுறான், நம்பிக்கையா இருக்கிறான். இன்னொரு குரூப் என்ன பண்றான்? வர்றான், வார்த்தையை கேட்கிறான், வெளியே போனா சாட்சி இல்லை. அவனால பதில் ஒரு கெட்ட வார்த்தை பேசினா 10 வார்த்தை பேசுறது பதில். எங்க ஏசாமி இருப்பாரு கூட, அவருதான் அவனுடைய ஜீவியம் ஆட்டம் கட்டு போகுது.
மழை வருது, சோதனை வருது, வெள்ளம் அடிச்சு முழுவதும் அழிந்ததுன்னு சொல்லி பைபிளில் போட்டு. இன்னைக்கு தெரிஞ்சுங்க, ஞாயிற்றுக்கிழமை கடவுளுக்காக கொடுங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமையில மாங்காய் வருத்தப்பட்டு பாடு சுமந்தவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இங்க வாங்க, என் வார்த்தைகளை கேளுங்க, கேட்டு அவங்களால் செய்யுங்க. அப்படி செய்கிறவர்கள் தான் அதிக பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் திருவிழாவுக்கு ஆயத்தமாகும்.